சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுதுங்க. பொதுவாகவே எல்லா கிரகமும் பிரதக்கணமாக செல்லும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு பிரதக்கணமாக போகும். ஆனால் ராகு கேது மட்டும் பார்த்திங்கன்னா எப்போதுமே அபசவ்யம், அதாவது அப்பிரதக்கணமாக செல்லும். மீனராசி, கும்பராசி, மகர ராசி, தனுசு ராசி, விருச்சிக ராசி, துலா ராசி, கன்னி ராசி, சிம்ம ராசி, கடகராசி, மிதுன ராசி, ரிஷபராசி, மேஷம் அப்படின்னு பின்னோக்கியே சொல்லி கொண்டு இருக்கும். ராகு பகவானை பார்த்திங்கன்னா மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வராரு. அதே போல் கேது பகவானை பார்த்திங்க அப்படின்னா கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஏறுறார். இப்போது இந்த மாதிரியான இந்த மாற்றங்கள் ஏற்படுதுங்க. இந்த மாற்றத்தினால உங்களுக்கு எப்படியான பலன்கள் வருதுங்கிறத கவனிப்போம். பொதுவாகவே இந்த ராகு கேதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். சூரியனுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியிலும் ஒரு மேல் வட்டத்திலையும் நீள் வட்டத்திலையும், அதாவது அந்த மேலே கீழே அவங்களுடைய இன்டர்செப்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அவங்க தன்னைத்தானே வெட்டி கொள்ளக்கூடிய அந்த பகுதி, அதைத்தான் நம்ம முன்னோர்கள் ராகு கேது அப்படின்னு ஸ்புடம் செய்தார்கள். இந்த ராகு கேது எதுவரை இருக்கின்றதோ அதுவரை ஆர்பிட்டரி ஃபோர்ஸ் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அறிஞர்கள். அந்த வகையில் இந்த ராகு கேது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம். இந்த ராகு கேது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. முதல்ல ஒருத்தருக்கு ராகு கேதுவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமே அவங்க பெற முடியும். அதே மாதிரி ஒரு தெய்வ வழிபாடு செய்யணும், அதுக்கும் இந்த ராகு கேதுவுடைய அனுகிரகம் வேணும். எதிரிகளினுடைய தொல்லைகளை போக்குறதுக்கும் இந்த ராகு கேதுவுடைய அனுகிரகம் வேணுங்க. அதே போல் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள், அவங்க அதனால் ஏற்படக்கூடிய திருப்திகள், அதுவுமே ராகு கேதுவினுடைய அனுகிரகமானது வேணும். அதனால் ராகு கேது ஒருவருடைய ஜாதகத்தில் சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சரியாக கிடைக்காது. இந்த ராகு கேது சரியாக ஒன்று இடத்துல இல்லை பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு எந்த குலதெய்வத்தை அப்படின்னே தெரியாமலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு தெய்வத்தையே அவங்க ஸ்வீகரிச்சுட்டு பெருமாள் தாங்க எங்கள் குலதெய்வம், இந்த சாமி தான் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுமாரி இந்த ராகு கேது ரொம்ப முக்கியமான கிரகம். அது மட்டும் இல்லை, பித்ரு தோஷங்கள் இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி செய்துக்கணும் அப்படின்னாலும் ராகு கேதுடைய அனுகிரகம் வேணும். கர்மவில்லை தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது. ஒரு மனுஷனுக்கு இந்த பிறவி பயனை முடித்து கொண்டு இறைவனுடைய அந்த கமலார விந்தத்தை அடைகிறாங்க இல்லைங்களா, அதுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் பேர். திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம அந்த இறைவனுடைய கமலார விந்தத்தை பரிபூர்ணமாக அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு இந்த ராகு கேதுவினுடைய அனுகிரகம் வேணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 12 கேது இருந்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்க ஜாதகர் அப்படின்னா, இது மோட்ச ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த ராகு கேது தான் முக்கியமான சிக்னிஃபிகண்ட். ஒரு மனிதனுக்கு மோட்சம் கிடைக்குதா, அந்த மனிதனுக்கு ஒரு மோட்ச சாம்ராஜ்யமான ஒரு பலன் இருக்காங்கிறத சொல்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒருத்தவனுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி செய்யக்கூடியது, கண்திருஷ்டி தோஷத்தை போக்கக்கூடியது, வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியது, வெளிநாடுகள் போகிறது, கடல் கடந்து போகிறது, அதே மாதிரி வேற்று மொழி பேசக்கூடிய நபர்களால் நமக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துறது, நிறைய லாங்குவேஜ் ஸ்கில் வளர்ந்து கொள்வதற்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோத்திரம் அப்படின்னு ஒரு மகரிஷியினுடைய பெயரை சொல்லி இந்த கோத்திரத்தை சார்ந்தவன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா. அவர் அந்த கோத்திர மகரிஷியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் இந்த ராகு பகவான். அதனால் இவ்வளோ பெரிய நிறைய நல்ல பலனை தரக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும். அதனால் அவங்களுடைய இந்த பயிற்சியானது இருக்குங்க. இதனால் என்னென்ன பலன்கள் யாராருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேஷ ராசி ஆகியவங்களுக்கு இந்த ராகு கேதுவனுடைய பயிற்சி மாற்றம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக கவனிங்க. முதல்ல ராகு பகவான் உங்களுக்கு ரொம்ப முக்கிய கிரகம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். ராசி பகவான்ற செவ்வாய்க்கும் ராகுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. எப்படி செவ்வாய் பகவான் ராகுவுடனும் அதே போல் கேது பகவான் சனி பகவானுடன் சம்பந்தம் கொண்டவர். இப்போது மேசராசிக்காரங்களுக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். இப்போ ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வராரு, கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு வராரு. ரெண்டுமே ஒரு நல்ல இடமான அமைப்புன்னு சொல்லலாங்க. அதாவது இதுவரை 12ஆம் இடத்துல இருந்தக்கூடிய ராகு பகவான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான செலவை கொடுத்துருப்பாரு, குடும்பத்தில் நிறைய செலவுகளை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி சிலருக்கு சில சுப முதலீடுகள் செய்வது கூட வாய்ப்பு வந்திருக்கலாங்க. அதே மாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தில் இருந்தார்.
எப்படி 12ஆம் பாவம் விரயஸ்தானமோ 6ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடன், உடல் உழைப்பு, கடினமான உடல் உழைப்பு, அதே மாதிரி வைத்திய செலவுகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வைத்திய செலவுகள், இது எல்லாமே 6ஆம் பாவத்துக்குள்ளே வருங்க, எதிரிகளின் தொல்லைகள் உட்பட. அதனால் இப்போ 6ஆம் பாவத்திலேருந்து 5ஆம் பாவத்துக்கு கேது வந்துட்டாருங்க. அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா உபாதைகளும் மாறும். முதல்ல இருக்கக்கூடிய செலவு நிலை, அதிகப்படியான செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் கைக்கு அடக்கமான செலவுகளாக அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது ரொம்ப மாதம் செலவுகள், உபரி செலவுகள் அதிகமாக வேஸ்ட்டு செலவு ஆகுது பாருங்கள், அந்த வேஸ்ட்டு செலவு எல்லாமே இப்போ குறைஞ்சிருங்க உங்களுக்கு. அதனால் நல்ல உருப்படியான செலவுகளை மட்டும்தான் செய்ய போகிறீங்க நீங்கள். கேது பகவானை கவனிச்சிங்கன்னா அவர் 6ஆம் பாவத்துலேருந்து 5ஆம் பாவம் வந்திருக்காரு. அதனால் முன்னாடியே 6ஆம் பாவத்தில் இருக்கும்போது ஏதாவது கடனை ஏற்படுத்தியிருக்கலாம், உங்களுக்கு ஒரு கடன் வருவதற்கு வாய்ப்பு இப்போ வந்திருக்கலாம். இப்போ அந்த கடன்லாம் என்ன ஆக போகிறது அப்படின்னா நிவர்த்தி ஆக போகிறது. எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் உங்களுக்கு வெகுவாக குறைஞ்சிரும். இப்போ பல லட்சம் கோடி இருந்தாலும் சரி, ரொம்ப சில லட்சமாக இருந்தாலும் சில ஆயிரமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் கடன் இருந்தாலும் அந்த கடன் நிலை மாறும். ஏன்னா 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான். அது மட்டும் இல்லை, கேது பகவான் இப்போது சூரியனினுடைய தன்மை கொண்டவராக மாறுறாரு. சூரிய பகவான் மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். 5ஆம் பாவத்துக்கு உடையவர் சூரிய பகவான். அது மட்டும் இல்லை, மேஷராசியில் சூரிய பகவான் வந்திருக்கக்கூடிய சமயம் எல்லாமே பார்த்திங்கன்னா உச்ச நிலை அடைவார். சூரிய பகவான் அதீதமான உச்ச நிலை எப்போ அடைவார்னா மேஷ ராசியிலே சஞ்சாரம் செய்யும் போது தான் அவருக்கு அந்த உச்ச நிலைங்கிறத ஏற்படும். அதனால் அந்த உச்ச நிலை தரும்படியாக அமைப்பிலே இப்போ கேது பகவான் உங்களுடைய 5ஆம் பாவத்தில் இருக்கார். சூரியனினுடைய தன்மையை முழுமையாக வாங்கிக்கிறாரு. அப்புறம் முக்கியமான இது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் முதல்ல எல்லா நட்சத்திரத்தை, அதாவது நட்சத்திராதிபதியாகவும் அவர் முதல்ல உள்ள வர்றது யாருடைய நட்சத்திரத்தில்னா சூரிய நட்சத்திரம் தான். சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய ராசியில் தான் உள்ள வர்றாரு. இது என்ன மாதிரியான பலன் அவங்களுக்கு தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அரசாங்க வேலை சம்பந்தமான சில கோப்புகளில் ஏதாவது ஒரு தேக்க நிலை இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. அதனால் அரசாங்கத்தில் உங்களுக்கு சாதகமான பல தீர்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் கோர்ட்டில் கேஸில் இருக்குது, வேறு ஏதோ லிட்டிகேஷன் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதே மாதிரி நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் சனி பகவானும் உங்களுடைய 11ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இந்த குரு மாறினோடனே குரு பகவானினுடைய பலனும் கிடைக்குது. அதனால் ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாக்கிய முறைப்படி கவனிச்சிங்க அப்படின்னா சனி பகவானினுடைய பயிற்சி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் வருது. அதாவது அடுத்த வருஷம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி வருதுங்க. அதனால் அடுத்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன், அதுக்கு வரைக்குமே ஒரு நல்ல பலன் இருக்குது. அடுத்து தான் 7.5 சனி ஆரம்பிக்குது. இப்போ எல்லாம் 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறது எல்லாமே திருக்கணித முறைப்படி. நம்ம அனுஷ்டானங்கிறது வாக்கிய முறைப்படி தான். வாக்கிய முறைப்படி தான் ரொம்ப சாஸ்வதம். எல்லா கோவில்களிலையும் வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதனால் வாக்கிய முறைப்படி செய்கிறது தான் நமக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு 7.5க்கான சனி பகவான் பயிற்சி நடக்குது. இப்போ நடக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இல்லை, பல அளவுக்கு உங்களுக்கு சாஸ்வதமாகவும் நல்ல பலனை தருதுங்க. இதில் முக்கியமாக குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கார். உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமும் கொஞ்சம் திருப்திகரமாக இல்லை. அதனால் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா, முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வேல் மாறல் படிங்க. அல்லது உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாவது முருகன் கோவில் இருக்குது அப்படின்னா, அல்லது உங்கள் குலதெய்வம் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கோ, அல்லது உங்களுக்கு குலதெய்வமே முருகன் கோவில்னால் அந்த முருகனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வேல் மாறல் படிக்கணும், கந்த சஷ்டி கவச்சம் படிக்கணும். செவ்வாய்க்கிழமையில் தினை மாவு அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்வான அந்த தினை மாவில் தேன், நெய், வெல்லம் இதையெல்லாம் கலந்து இறைவனுக்கு படையல் வச்சு அதை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. நல்ல பலன் உங்களுக்கு ராகு கேது பயிற்சினாலே கிடைக்கும். இப்போது நம்ம அந்த ராகு கேது பயிற்சியை பார்க்குறோம். இதில் கூடுதலாக அந்த குருவினுடைய ஸ்புடம், சனியினுடைய ஸ்புடம் பண்ணும்போது நீங்கள் நினைக்கலாம், என்ன சனி பகவானை இவர் காலபுருட தத்துவத்தில் கும்பராசியில் இருக்கிறது வச்சு மாதிரியே சொல்கிறாரு, சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா, சனி பயிற்சி கிடையாதுங்க. இந்த வருஷம் வாக்கிய முறைப்படி கவனிச்சிங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அடுத்த வருஷம்தான் சனி பயிற்சி நடக்குதுங்க.
அதனால் சனி பயிற்சி வாக்கிய முறைப்படி அடுத்த வருஷம் தான் நடக்குது. அதனால தான் நம்மளும் எந்த இதுலேயுமே சனி பயிற்சிக்கான பலன்கள் அப்படின்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. வாக்கிய முறைப்படி தான் இந்த குரு பயிற்சி ஆகட்டும், சனி ராகு கேது பயிற்சி ஆகட்டும், எல்லா விதமான பலன்களையும் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதனால் சனி பயிற்சி இப்போ சனி பகவான் கும்பராசியிலே தான் இருக்கிறார். அதனால் உங்கள் ராசிக்கு அது எத்தனாம் இடமோ அதை வச்சு தான் நம்ம அதையும் சேர்த்து நம்ம பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். கூடுதலாக இப்போ அடுத்த வருடம் தான் மாறுறாரு. நாம மட்டும் இதை சொல்றோம்னா கிடையாது. திருநள்ளாறு சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக க்ஷேத்திரம் திருநள்ளாறு ஆகட்டும், அதே போல சூரிய பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும், சந்திர பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திங்களூர் க்ஷேத்திரமாகட்டும், செவ்வாய்க்குன்னு இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புத பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும், குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக க்ஷேத்திரம் ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் ஆகட்டும், அதே மாதிரி சுக்கிரனுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும், ராகு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரம் ஆகட்டும், கேது பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய கீழப்பெரும்பள்ளம், அதே போல திருவண்ணாமலை, பல பல திவ்ய க்ஷேத்திரங்களில் எல்லாவற்றிலுமே ராகு கேதுவினுடைய பயிற்சி ஆகட்டும், சனி பயிற்சி எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் கொண்டாடுறாங்க. வாக்கிய முறைப்படி அனுஷ்டானம் செய்வதே நமக்கும் சாலச் சிறந்தது, நன்மைகளை பயக்கும். அதனால நாமும் வாக்கிய முறைப்படி அனுஷ்டானத்தை செய்வோம், நவக்கிரகங்களுடைய அனுகிரகத்தை பெறுவோம். சிவாய நமஹ.